வணக்கம், நான் உங்கள் டிகே பேஷன். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 2 பார்க்க போகிறோம். டபுள் செயின் ஸ்டிச்சு தான். எப்பவும் போல் த்ரெட் எடுத்து நாட் போட்டுக்கிறோம். நாட் சின்னதாக இருந்ததுன்னா மறுபடியும் இன்னொரு நாட் போட்டிங்கன்னா நாட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். செயின் ஸ்டிச்சுக்கு எப்படி விரலில் வச்சு பிடிக்கணுமோ அது மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு செயின் லூப் போட்டுட்டு பேக்கில் வச்சு அது ஒரு லாக் செயின் போட்டுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். செயின் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். செயின் போடும்போது நீடில் நமக்கு ஆப்போசிட்லேயும் அதை ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது அந்த நீடில் நமக்கு நேரையும் இருக்கணும். இந்த டபுள் செயின் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ளவுஸோட பார்டர், அந்த ஸ்லீவ் பார்டர் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். செயின் தான் எல்லாத்துலேயுமே பேசிக் ஸ்டிச்சு. செயின் ஃபுல்லாக ஒரு ப்ளவுஸே செயின் ஸ்டிச்சை வச்சு டிஃப்ரெண்ட்டாக நம்ம போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், டபுள் செயின் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. செயின் ஸ்டிச்சே 2 டைம் கொடுப்போம். இதே நீங்கள் ட்ரிபிள் செயினாகவும் கொடுத்துக்கலாம். ட்ரிபிள் லைன் கொடுக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். ஒரு ப்ளவுஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒரு ட்ரிபிள் லைன் செயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிசைன் பண்ணிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஒரு லைன் போட்டுட்டு அதை அப்படியே இப்போ நீங்கள் இன்னும் நாட் போட கற்றுக்கல, அதனால் என்ன செய்கிறோம், அப்படியே பக்கத்தில் இன்னொரு குட்டி லாக் செயின் போட்டு அப்படியே இன்னொரு லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், நீங்கள் மெதுவாகவே வீடியோவை கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சுட்டு பார்த்து போடுங்க. பாருங்கள், குட்டியாக ஒரு லாக் போடுறோமா, லாக் போட்டுட்டு அப்படியே நீடில் இந்த பக்கம் டர்ன் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். நீங்கள் நீடில் தான் உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி டர்ன் பண்ணணும். ஃப்ரேமை உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி டர்ன் பண்ணக்கூடாது. பாருங்கள், மெதுவாக இன்செர்ட் பண்ணி மெதுவாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போடும்போது உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும். த்ரெட்டு அறுந்து போகும். ஸ்பீடாக போட்டிங்க அப்படின்னா த்ரெட்டு அறுந்து போயிடும். பரவாயில்ல, அறுந்து போனால் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரும். பாருங்கள், த்ரெட்டு விட்டுருச்சு நீடிலேருந்து அப்படின்னா அதை உருவிட்டு மறுபடியும் ஒரு லூப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் போடுற 2 லைனுக்கு இடையில் கேப் வரக்கூடாது. இங்கே பாருங்கள், கேப் இல்லாமல் நான் போடுறேன்னா அதே மாதிரி தான் நீங்களும் கேப் இல்லாமல் போடணும். கேப் வந்தால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். துணியோட அந்த கலர் நமக்கு வெளியில் தெரியும். இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவே நம்ம ப்ளவுஸில் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். கேப் விடாமல் போடணும். இதே நீங்கள் ஒரு பிக்சர் ட்ரா பண்ணி அதில் ஒரு டபுள் லைன் போடுங்க. அதுக்கப்புறம் ஷேப்ஸ் ட்ரா பண்ணி அதில் ஒரு டபுள் லைன் போடுங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளவுஸில் பார்டருக்கு டபுள் லைன் அல்லது ட்ரிபிள் லைன் செயின் போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது முடிச்சுட்டு அடுத்த கிளாஸில் நம்ம நாட் பார்க்கலாம். எப்படி எண்ட் நாட் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், 2க்கும் இடையில கேப்பே இல்லாமல் இருக்கா? அதே மாதிரி